திரு கோவை செல்வராஜ், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது. கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து தங்களுடைய மறைமுக கூட்டணியை அவர்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனாலதான் பாஜக குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் எடப்பாடி பழனிசாமி எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காமல் இருக்கிறார் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அதாவது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. இவருக்கு என்ன நடக்கிறது என்பது நாட்டு நடப்பு எல்லாம் தெரியும். இதுவரை வெளிநாட்டில் இருந்துவிட்டு நேற்று தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது போல் பேசுவது வேடிக்கையாக உள்ளது. அதாவது இன்றைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் நடந்த சில சம்பவங்கள், சிஏஜிங்கிறது வேற யாரும் இல்லை, இந்திய அரசுடைய தணிக்கை குழு. அந்த குழு உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அரசுடைய திட்டப்பணிகள் எல்லாம் தணிக்கை செய்து வெளியிடும். அதில் யார் ரோடு போட்டாலும் எந்த வேலையா இருந்தாலும் இவரும் பொதுப்பணித்துறையுடைய பொறுப்பில் இருந்த முதலமைச்சர். இவருக்கு தெரியும் டெண்டர் விட்டாச்சுன்னா ஒரு ரூபாய் கூட யாரும் சேர்த்து கொடுக்க முடியாது. பிரதமர் பொருளாதார நிலைக்குழு என்ற ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர் தன் இஷ்டம் போல 2000 கோடி 3000 கோடி 6000 கோடின்னு சேர்த்து ஒரு ரோடுக்கு போடுற டெண்டர்தாரருக்கு சேர்த்து கொடுக்கறாங்க. அதுக்கு அதிகாரமே யாருக்கு இல்ல, ஜனாதிபதிக்கே கிடையாது. அதாவது இனி ஒரு டெண்டர் வச்சு வேணா அடிஷனலா கொடுக்கலாம் ஒழிய எந்த டெண்டர் கொடுத்தாலும் அந்த தொகையை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு யாருக்கும் தனி மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. அது செஞ்சது தப்புன்னு நினைக்கிறோம். அந்த தவறை சுட்டிக்காட்டி அந்த நேரத்தில் இவர் எதுவுமே சொல்லல. இன்சூரன்ஸ் திட்டத்தில் இறந்து போனவங்க ஒரு 7.5 லட்சம் பேர். கூட்டணி தர்மம், கூட்டணியில் இருக்கும் போது நாங்க திமுக மாதிரி இல்ல, கூட்டணியில் இருக்கும் போது நாங்கள் அந்த கட்சியை விமர்சித்து பேச மாட்டோம், கூட்டணியில் இருந்து வெளிவந்து விட்டோம், கூட்டணியில் இருந்து வெளிவந்துட்டோம்னா இருக்கும் போது செய்த எல்லா விஷயங்களையும் பாஜக தவறு செய்ததுன்னு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அப்ப நாங்களும் தானே கூட்டணியில் இருந்தோம்னு தெளிவா தானே சொல்றாரு சார். நீங்க கூட்டணி இருங்க சார், நீங்க செய்யற வேலை கம்பெனி வேலை இல்ல, முதலமைச்சர் வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க. இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறீங்க. மக்களுக்கு விரோதமா ஒன்றிய அரசு செயல்பட்டு அதை தட்டி கேட்கறது எதிர்க்கட்சி தலைவரோட வேலை. அதுல என்ன சொல்றேன்னா, இந்த காவேரி மேலாண்மை ஆணை அமைச்சாங்க, அதை என்ன செஞ்சிட்டாரு இப்ப ஒன்றிய அரசு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை ஜல் சக்திங்கிற ஒரு குடிநீர் பிரச்சனைக்காக ஒரு வாரியம் ஆரம்பிச்சாங்க. அந்த வாரியத்தோட சேர்த்து விட்டாங்க. இதுக்குன்னு தனி இருக்கிற அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க. இப்ப காவேரியில அவங்க தப்பு பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுல தட்டி கேட்க முடியாத அளவுக்கு இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. அதனால அதுக்குன்னு கொடுத்த அதிகாரத்தை குறைத்து ஜல் சக்தியில் இணைத்தாங்களே, அது கூட கேட்க முடியாதா? எப்படி சார் மக்கள் பாதிக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் கேட்க வேண்டாமா? ஒன்று வேண்டாம் சார், விவசாயிகளுக்கு அந்த எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிட்டாரு. ஏற்கனவே சிஏஏவுக்கு தனியா சொல்லிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்துதான் கூட்டணி தர்மம் என்கிற அடிப்படையில் கூட்டணியிலிருந்து வெளிவந்ததால் நாங்க அந்த கட்சியை விமர்சிக்கல. இனிமேல் பாஜக தவறு செய்தால் தட்டி கேட்போம், விமர்சிப்போம்னு சொல்றாங்க. இல்ல, கூட்டணி தர்மங்கிறது இருக்கட்டும். நீங்க கூட்டணி தர்மங்கிறதுக்காக மக்கள் கடுமையா பாதிக்கும் பொழுது ஒண்ணு இல்ல சார். பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு முதல்ல ஒன்றிய அரசு 75%, மாநில அரசு 23%, 2% விவசாயிகள் கொடுத்துட்டு இருந்தத 2020 என்ன செஞ்சிட்டாங்க? இவர் முதலமைச்சர் இருக்கும் போது மாநில அரசு 75%, ஒன்றிய அரசு 23%, விவசாயிகள் 2% அந்த திட்டத்தையே மாத்தி மாநில அரசுடைய தலையில பாரத்தை சமத்தி விட்டாங்க. அது கூட கேட்க முடியாது. கூட்டணிங்கிறது வேற, தர்மம் வேற சார். கூட்டணி தர்மம்னா மக்கள் அடியோட பாதிக்கும் போது அதை தட்டி கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, திரு கோவை செல்வராஜ், இது உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். பரப்புரை களத்திலிருந்து நம்மோடு நேரலையில் இணைகிறார் மதுரை தொகுதியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். பரப்புரை களத்தில் இருக்கிறீங்க, மதுரை களம் எப்படி இருக்கு? குறிப்பா அதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்க வந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கதான் நீங்க தொடர்ச்சியா முன்வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க அந்த பதிலை?
அவர் எந்த பதிலும் அளிக்கல. அவர் வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கிறாரு. திமுக வந்து தன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் காலையிலிருந்து அதான் சொன்னேன். நாங்க திமுகவின் சாதனையை சொல்லி தான் ஓட்டு கேட்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்கிற சாதனையை சொல்லித்தான் ஓட்டு கேட்கின்றோம். அதே போல விலையில்லா கட்டணமில்லா பேருந்து என்ற சாதனையை சொல்லித்தான் ஓட்டு கேட்கிறோம். கல்லூரி மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தினுடைய சாதனையை சொல்லித்தான் ஓட்டு கேட்கிறோம். இன்னைக்கு மதுரையில கம்பீரமாக திறக்கப்பட்டிருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதே போல வந்து கீழடி அருங்காட்சியகம், அதே போல வந்து ஏறுதழுவுதல் அரங்கம், இவைகள் எல்லாம் சொல்லித்தான் ஓட்டு கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுகவினுடைய சாதனைக்கு நலத்திட்டத்தால் ஒரு குடும்பத்தில் ஒருவராவது பலனடைந்திருப்பார்கள். அதே நேரத்தில் பாஜகவினுடைய திட்டங்களால் குடும்பத்தில் ஒருவராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்ப நான் சொல்றது குறைந்தபட்சம் 60 வயதுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள், மூத்த குடிமக்கள் இல்லாத குடும்பமே கிடையாது. ஆனா மூத்த குடிமக்களுக்கு இருந்த அனைத்து கட்டண ரயில்வே சலுகையும் பாஜக பறித்திருக்கிறது. அதே போல எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் மாணவர்களுக்கான கட்டணத்தை ஸ்காலர்ஷிப்பை பறித்திருக்கிறது. ஒரு குடும்பத்தில் பாஜகவினுடைய மோடி அரசினுடைய திட்டங்களால் பாதிக்கப்படாத குடும்பமே கிடையாது. ஆனால் அதே குடும்பத்திற்குள் நிச்சயம் திமுகவினுடைய ஏதாவது ஒரு நலத்திட்டம் போய் சேர்ந்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி, மதுரை தொகுதியினுடைய உங்களுடைய எதிர்த்தரப்பு அதிமுக வேட்பாளரும் சரி, தொகுதியில தனிப்பட்ட முறையில் சிட்டிங் எம்பியான உங்களை காண முடியவில்லை அப்படிங்கிற தனிப்பட்ட விமர்சனங்களையும் கூட பரப்புரையில ரொம்ப தீவிரமா வைக்கிறாங்க. அதாங்க, நான் வந்து கடந்த 5 ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்றத 150 வெற்றிகள் அப்படின்னு நான் வந்து புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து இந்த சவாலுக்கு நான் பாஜக எம்பிக்களை கூட அழைக்கவில்லை, பாஜகவினுடைய அமைச்சர்களுக்கு இந்த சவால் இருக்கிறேன். குறிப்பாக நிதி அமைச்சகத்தினுடைய MOS, அவர் நிதி இணை அமைச்சர், அவருடைய தொகுதியில் வாங்கி கொடுத்த கல்வி கடனை விட எதிர்க்கட்சி எம்பியான நான் வாங்கி கொடுத்த கல்வி கடன் அதிகம், 500 கோடி வாங்கி கொடுத்திருக்கேன். சமூக நலத்துறையினுடைய இணை அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் அவருடைய தொகுதியில் வாங்கி கொடுத்த நலத்திட்டத்தை விட நான் எதிர்க்கட்சி எம்பியான நான் என்னுடைய தொகுதியில் 19,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வாங்கி கொடுத்திருக்கின்றேன். இப்படி வரிசையாக என்னால் அடக்க முடியும். பாஜகவின் எம்பிக்களை கூட அல்ல, பாஜகவினுடைய அமைச்சர்கள் இந்த சாதனையை தொட்டிருக்கிறார்களா, பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். எனவே 5 ஆண்டுகள் அவ்வளவு மக்கள் பணியை ஆற்றி இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அது மக்களுக்கு தெரியும். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், நீங்கள் உட்பட எல்லாருமே களத்தில் பொதுவா முன்வைத்து வரக்கூடிய குற்றச்சாட்டு, அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமா வெளியில வந்துட்டாலும் மறைமுகமா அவங்க கூட்டணியை தொடர்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக அரசையோ திரு மோடியையோ விமர்சிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. அதற்கும் மதுரையில தான் பதிலளித்திருக்கிறார். இனி பாஜக தவறு செய்தால் தட்டி கேட்போம் அப்படின்னு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இல்ல, அதுதாங்க வந்து ஒரு கிளையை துண்டித்துக் கொண்டதனால் நாங்கள் வேறையே அகற்றி விட்டோம் என்ற அர்த்தம் இல்ல. 9 ஆண்டு காலம் நீங்கள் செய்திருக்கிற துரோகம், கொள்கை ரீதியாக இந்தியாவை சிதைக்கிற பாஜக RSS கொள்கைக்கு துணை போயிருக்கிறீர்கள். வெறும் தனி மனிதனுக்கு துணை போவதல்ல, இவ்வளவு பெரிய ஒரு அழிப்பு வேலையிலே பங்கெடுத்து விட்டு நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக அதை செய்தோம் என்று. தர்மத்துக்காக கொலை செய்ய முடியாது, தர்மத்துக்காக ரத்தம் குடிக்க முடியாது. ரத்தம் குடிப்பது தர்மம் என்றால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த நாட்டுக்கு முன்னால் CAA கொண்டு வந்ததை, காஷ்மீரை பிரித்தது என்று, காஷ்மீரின் உரிமையை பறித்தது உள்ளிட்ட அனைத்தையும் செய்துவிட்டு அனைத்துக்கும் ஆதரவு கொடுத்துவிட்டு, ஆதரவு உங்களோட ஆதரவால் மட்டுமே அது நிறைவேறியது அந்த சட்டங்கள். எனவே இதையெல்லாம் வந்து கூட்டணி தர்மத்துக்காக செய்தோம் என்பதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிக்க நன்றி திரு சு. வெங்கடேசன். பரப்புரை களத்திலிருந்து நேரலையில் எங்களோடு இணைந்தமைக்கு மிக்க நன்றி.